மக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுத மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுத மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் ஆமென். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுத மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம், செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். மந்திர சூனியம், செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் இல்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. கைகள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போக ஆமென் மாறவில்லை. சாத்தானின் சதிகளா, பாவத்தில் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். சாத்தானின் சதிகளா, பாவத்தில் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன்
குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாற ஹல்லேலூயா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஆமென். பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. 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 Thank you Lord. Oh rabalaba shandalava raba. Ori karana madina maria kadaniya siyalavanya. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிரியைக்காக ஸ்தோத்திரம். ஓ ரபாதி கலபா சந்தலவ ரபா. Thank you Lord, thank you Lord. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட கர்த்தர் பேசி எல்லா விதமான கட்டுகளை கர்த்தர் அறுத்தபடினாலே, எல்லா விதமான பொல்லாத கிரிகளை அழித்தபடினாலே, அல்லேலூயா, கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக நம்ம எல்லாம் கரந்தடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகிறோம். இருக்க இடத்துல நம்ம எழுப்பி இருப்போம். பாஸ்டர் காலை நம்மை ஆராதனைக்குள்ளே நம்மை நடத்துவார்கள். பிரைஸ் தி லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, உமக்கு நன்றி. கிருபை உள்ளவரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெறுகிறது என்று நம்ம வாசிக்கிறோமே. எத்தனை பேருக்கு இந்த கால வேளையில் அவருடைய கிருபை அவசியமாக இருக்கிறது? அவருடைய கிருபை அவசியமாக இருக்க சொல்கிற மாத்திர சத்தத்தை உயர்த்தி அவரை உங்களுடைய வாயின் துதிகளினால, உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியினால கொஞ்ச நேரம் ஆண்டவரை உயர்த்தலாமா? இயேசுவே, நீர் மகிமைப்படத்தக்கவர், நீர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் அப்பா. எங்கள் ஒன்றான மெய்யான தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் போற்றுதலுக்குரியவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே ஆண்டவரை, எல்லா மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரரே, உம்மை உயர்த்துகிறோம். எங்களை ஆளுகை செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ரட்சித்து வழி நடத்துகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். உங்கள் நாமத்தை எப்படிலாம் ஆண்டவர் நாமத்தை உயர்த்த உங்கள் ஆண்டவர் வாயில் வார்த்தையை போடுகிறாரோ அந்த நாமத்தை உன்னதமானவரை உயர்த்தி சொல்லுங்க, உன்னதமானவரை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். நீர் வார்த்தையில் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எனக்கு எவ்வளவு போதுமானவராக இருந்திருக்கிறீர். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்தவரே. எங்களுக்கு தெரிந்தும் தெரியாமல் எத்தனை ஆபத்துகள் ஆண்டவரே, எத்தனை சோதனைகள், எத்தனை வியாதிகள், எத்தனை கண்ணிகள் மத்தியில் எங்களை பாதுகாத்தீரே. எங்களை உயர்த்தினீரே, எங்களை தப்புவித்தினீரே, எங்களை தாங்கினீரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி அப்பா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எவ்வளவு நல்லவர் என்றால், தேவன் நமக்கு எத்தனையோ காரியங்களை நம்ம மூலமாய் செய்ய வேண்டும் அவர் திட்டம் வைத்திருக்கிறார். நான் ஆவியானவர் இன்றைக்கு வேதனையோடு பேசினது போல அவர் எத்தனையோ காரியங்களில் தேவனை விட்டு நாம் உதறி தவறி நாம் அவருக்கு விரோதமாய் காரியங்களை செய்து நாம் பின்மாற்றத்தில் போயிருக்கலாம். சிம்சோனை போல நம்மேல் வைத்த தரிசனத்தை உதறி தள்ளி நாம் எத்தனையோ முறை அவரை பின்வாங்கி போயிருக்கலாம். சிம்சோனோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் இட்ட 6 சண்டைகள்
கடந்த நாட்களில் நாங்கள் தியானித்தது போல அவன் போட்ட 6 சண்டையிலும் ஒரு சண்டை கூட ஆண்டவர் எதற்காக அவனை தெரிந்து கொண்டார்? சிம்சோனை பெலிஸ்தியர் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை விடுவிப்பதற்காக. ஆனால் அவன் போட்ட 6 சண்டையும் எதற்காக? பெலிஸ்தியரிலிருந்து விடுவிப்பதற்காக இல்லை, அவனுக்காக அவன் போட்டான். நாம் தியானிக்கும் போது அந்த 6 சண்டைகளையும் ஆனால் ஆண்டோடைய ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் வேத வசனம் சொல்கிறது, தேவ ஆவியானவர் அவன் மேல் வெளிப்பட்டார் என்று, அவன் மேல் இறங்கினார் என்று. இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்துருக்கோம். இதுவரைக்கும் தேவன் அவன் மேல் வைத்த நோக்கத்திற்காக ஆவியானவர் இறங்கினாரோ இல்லவோ, ஆனால் அவன் ஒவ்வொரு விஷயம் அவனுக்காக அவன் காரியத்தை செய்யும் போது கூட அவன் மேல் ஆவியானவர் இருந்தார் என்று நம்ம வாசிக்க பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் அப்படியே நம்மை முடிய பண்ணுகிறவர் அல்ல. இன்னைக்கு ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால், இதுவரையும் நாம் தவறி நாம் செய்த எவ்வளோ காரியங்களில் கூட நம்ம ஆவியானவர் நம்ம கூடவே இருந்திருக்கிறார், நம்மை வழி நடத்தி இருக்கிறார், நம்மளை பாதுகாத்திருக்கிறார், நம்மளை தப்புவித்திருக்கிறார். ஆனால் அதை காட்டிலும் ஆவியானவர் இன்றைய காலையில் எதற்காக நம்மளுக்கு அருளப்பட்டிருக்கிறார் என்றால், அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்காக, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக, அவர் அழைத்த அழைப்பு நம்மேல் பூரணமாக இருப்பதற்காக. எத்தனை பேர் உங்களை விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கீங்க? யோனாவோட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். பின்வாங்கி போன யோனாவோட வாழ்க்கையில் ஆண்டவர் அவனுடைய அழைப்பை, ஆண்டவர் எதற்காக அவனை அழைத்தாரோ, எதற்காக அவனை தெரிந்து கொண்டாரோ, யோனாவை கொண்டு அவருடைய சித்தம் நிறைவேறும்படியாக ஒரு விஷயம் தேவன் அவனை நினைவு கூர்ந்து அவனை பலப்படுத்தி அனுப்பினார். இன்னைக்கு ஒரு விஷயம் கூட தேவன் நம்ம காலை வேளையில் நம்மை பலப்படுத்தி அனுப்பவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கீங்க? ஆண்டவரே, இதுவரையே நான் எனக்காக ஓடின நாட்கள் உண்டு. இன்னைக்கு ஆவியானவர் காலையில் அதான் நம்மோடு கூட பேசினார். எனக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய உங்களை வாஞ்சியாக இருக்கீங்களா? ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய ஆசைப்படுறீங்க? ஒப்பு கொடுக்குற மாத்திரம் என்னோடு கண்களை மூடிக்கொண்டு, இயேசுவே, உமக்காக நான் ஏதாவது காரியத்தை செய்ய எனக்கு பலனை தாங்கப்பா. ஆண்டவர், நான் பலனற்றவன் தான். ஆனால் நான் எத்தனையோ காரியத்தை நான் விழுந்து போயிருக்கிறேன். எத்தனையோ காரியத்தில் உண்மை விட்டு துரோகமாய் ஆண்டவரை காரியங்களை செய்திருக்கிறேன். எல்லோரும் ஒரு விஷயம் கூட இந்த காலையில் ஆண்டவர் சரணத்தில் ஒப்பு கொடுத்தது. ஆண்டவர் பாதத்தை பற்றி கொண்டு ஒரு விஷயம் ஜெபிங்க பார்க்கலாம். உண்மையாய் கரங்களை உயர்த்தி, உண்மையாய் கரங்களை உயர்த்தி உங்களை இதயத்திலிருந்து ஜெபிங்க பார்க்கலாம். இயேசுவே, இந்த ஒரு விஷயம் கூட என்னை ஒரு விஷயம் கூட உங்களுடைய அந்த வல்லமையினால் நிரப்புங்க, உங்களுடைய ஆவியினால் என்னை நிரப்புங்க. எந்த நோக்கத்தோடு நான் அவரை நீர் எங்களை அழைத்தீரோ, தெரிந்தீரோ, அபிஷேகித்தீரோ, ரட்சித்தீரோ, அந்த நோக்கம் என் மூலமாய் நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை தேவன் அப்படியே அவர் உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் கிருபைகளை தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் அவ்வளோதானே? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாய் மனதில் ஆழத்தில் இருந்து வாலிப பிள்ளைகள் எல்லோரும் தேவனே, ஒரு விஷயம் கூட இந்த உலக மாமிசத்திற்கு நான் ஆண்டவரை என்னை விற்று போடாதபடிக்கு என்னை ஆண்டவரை இம்மட்டுமா என்னை பாதுகாத்திருக்கிறீரே. ஆண்டவரே, நான் எத்தனையோ துரோகத்தை, எத்தனையோ பாவங்களை செய்த பொழுது என்னை பின்தொடர்ந்து வந்திருக்கிறீங்களே. இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் என்னை நிற்க வைத்திருக்கிறீரே, அதுவே உம்முடைய மாறாத தயவுக்காக நன்றி சொல்கிறேன் என்று வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உமக்காக வாழ ஒரு இதயத்தை தாங்க ராஜா. ஆண்டவரே, நான் எனக்காக வாழ்ந்த நாட்கள் போதும். நான் உமக்காக வாழ, உமக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க பார்க்கலாம். இயேசுவே, என்னுடைய இதயத்தை மாற்றுங்க. என்னுடைய கல்லான இதயத்தை மாற்றி ஆண்டவரே சதையான இதயத்தை எனக்கு சிருஷ்டிங்கப்பா. ஒரு புது இதயத்தை சிருஷ்டிங்கன்னு கேளுங்க பார்க்கலாம். இயேசுவே, என்னுடைய இதயத்தை கழுவுங்கப்பா. என்னுடைய சிந்தையை கழுவுங்க. என்னுடைய உள்ளான நோக்கங்களை கழுவுங்க. உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்க. என்னை ஒப்பு கொடுங்க. வாய்களை திறந்து இயேசுவே, ஒரு விசை கூட உங்களுடைய ரத்தமே, உங்களுடைய சிந்தப்பட்ட ரத்தமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை கழுவி பரிசுத்தமாக்குகிறோம். திரு ரத்தமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு ஆராதனையே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு விஷயம் கூட வாய்களை திறந்து ஆண்டவரே, உங்களுடைய நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேறணும் அப்பா என்று கேளுங்க. கழுவுங்க ஆண்டவரே. என்னை கழுவீராக. உண்மையாய் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை தேவன் இன்று நாள் முதல் கொண்டு அவர் எடுத்து பயன்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர். அவர் வாக்கு மாறாத தேவன்.
அவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறதை அவர் அந்நாள் வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ள உண்மையுள்ளவராக இருக்கிறார். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை கழுவும் இரத்தத்தாலே சுத்திகரியும், நான் தூய்மையாவே. என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே. உம்மை போல் என்னை மாற்றி, சேர்ந்து அவரை கேட்போம். உம்மை போல் என்னை மாற்றிடும், உம்மை போல, உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல், உம்மை போல் என்னை மாற்றிடும். என் பாவங்கள், என் பாவங்கள் என்னாதீரும், என் அக்கிரமங்கள் நீக்கி அருளும். மனதாது சொல்லுங்க பார்க்கலாம். என் பாவங்கள் என்னாதீரும், என் அக்கிரமங்கள் நீக்கி அருளும். கிருபையினால், சேர்ந்து வாய்களை திறந்து, கிருபையினால் எனக்கு இரங்கிடுமே, இரக்கத்தினால் என்னை மன்னித்தருளும். கிருபையினால் எனக்கு இரங்கிடும், இரக்கத்தினால் என்னை, எல்லோரும் கரங்களை உயர்த்தி, என்னை என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் சுத்திகரியும் நான் தூய்மை. ஆண்டவருக்கு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் இயேசுவே. உம்முடைய ஆவியே உம்மை போல் என்னை மாற்றி, எங்கள் வாஞ்சை அதுவே. உம்மை போல் என்னை மாற்றிடும். உதடுகள் திறந்தருளும், உம் புகழை நான் அறிவித்திட. என் உதடுகள் திறந்தருளும், உம் புகழை நான் அறிவித்திட. ரட்சிப்பின் சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தாரும். உற்சாக ஆவி என்னை தாங்க செய்யும். சேர்ந்து சொல்லுவோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தாரும். உற்சாக ஆவி என்னை தாங்க செய்யும். என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே. சேர்ந்து சொல்லுவோம். என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே. உம்மை போல், உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல், உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல் என்னை. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். என்னை கழுவும் அப்பா,
என்னை கழுவும் உம் இரத்தத்தாலே சுத்திகரியும் உம்மாவியா. சேர்ந்து வாய்களை திறந்து கேளுங்க. என்னை கழுவும் உம் இரத்தத்தாலே சுத்திகரியும் உம்மாவியாலே. என்னை கழுவும் நான் சுத்தமாவே சுத்திகரியும் நான் தூய்மையா. என்னை கழுவுங்கப்பா, என்னை கழுவும் நான் சுத்தமாவே சுத்திகரியும் நான் தூய்மையா. உம்மை போல் என்னை மாற்றி. எங்கள் ஜெபம் அதுவே. உம்மை போல் என்னை மாற்றிடும். ஒரு விசை. உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல் என்னை மாற்றிடும். ஆமென். ஜீசஸ் ஜீசஸ். இயேசு என்ற நாமம் அது போதுமானதாக இருக்கிறது. நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக, நம்முடைய குற்ற உணர்ச்சிகளை நீக்குவதற்காக, நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்காக, ஆண்டவர் முன் நம்மளை தகுதிப்படுத்துவதற்காக, தகுதியாய் அவருடைய சமூகத்தில் நிற்க வைப்பதற்காக அந்த நாமம் ஒன்றே போதுமானதாக இருக்கிறது. கரங்களை தட்டி அந்த நாமத்திற்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உம்முடைய திருநாமத்திற்காக நன்றி அப்பா. உமக்கு நன்றி. எங்களை நடத்தி வந்த உம்முடைய நாமத்திற்காக நன்றி. எங்களை பாதுகாத்த உம்முடைய நாமத்திற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை போஷித்த உம்முடைய நாமத்திற்காக நன்றி அப்பா. எத்தனை நன்மைகளை தேவன் நமக்கு செய்திருக்கிறார்ல, அதற்கு நன்றி உலகளாய் தேவ நாமத்தை உயர்த்தி பாட போகிறோம். ஆண்டவரே, இதுவரை எங்களை தாங்கி சுமந்து வந்தது உங்க நாமம் மாத்திரம்தான். இந்த மாதம் துவங்கினது போல இருந்தது, அதுக்குள்ளே இந்த மாதம் முடிந்து விட்டது. ஆனால் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து அவரே நம் தேவைகளை சந்தித்து நம்மளை சுமந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்ல முடியும்? ஆமேன். இதுவரை நடத்தினவர் அவர் தான், இனியும் நம்மை நடத்த போகிறவரும் அவரே. அவரை நாமம் ஒன்று மாத்திரம்தான். அந்த நாள் அந்த நாமத்தை உயர்த்தி சந்தோஷத்தோடு பாடி மகிழ போகிறோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை என் தேவை பெருகும் போது நான் சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள். நன்மை பெற்றவர்கள் மற்ற சத்த உயர்த்தி காலை மாலை ஆமே நடத்தும் கரங்கள் நான் கண்டே. என் தேவை பெருகும் போது, என் தேவை பெருகும் போது நான் சிக்கி தவித்திடாமல் உதவும் கரங்கள். எல்லாரும் சேர்ந்தவர் நாமத்தை உயர்த்தி, எந்த நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல எல்லா நெருக்கத்திலும், எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. இயேசுவே. ஓ, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட,
வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் இயேசுவே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். நான் வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள். அவரை கரத்தினால் நம்மை வளர்த்தி வந்தாரே, உயர்த்தி சொல்லுவோம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். ஓ, நான் வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள். எல்லோரும் சேர்ந்து வாய்களை திறந்து, எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தர். எங்கள் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் இயேசுவே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஓ, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரே, என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஓ, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. கரங்களை தட்டி, இந்த நாமமே, உம்முடைய நாமமே எங்களை பாதுகாத்தது. உம்முடைய நாமத்திற்காக நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு என்ற நாமத்தை உடையவர்கள் எந்த சூழ்நிலையும் அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராயிருக்கிறார். இயேசுக்கு ஒரு நாமம் உண்டு, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் எல் ஷடாய் என்று அழைக்கப்படுகிறவர். சகலத்தையும் அவர் அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். அவர் நாமத்தை தெரிந்து ஆளுகிற நம்மை, அந்த நாமத்தை நம்ம உதடுகளை எடுக்கிற நம்மை தேவன் எந்த ஒரு அதிகாரத்திற்கும் கீழாக அல்ல, நம்மளை உயர்த்தியே வைத்திருக்கிறார். சாத்தா நம்மளை மேற்கொள்வது இல்லவே இல்லை. அவனுடைய எல்லா திட்டங்கள் நம்மளை ஆட்கொள்வது இல்லவே இல்லை. விசுவாசிக்கிறவர் மாத்திரம் உங்கள் குடும்பத்தில், உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில், நீங்கள் உங்களுடைய எல்லா நிலைகளிலும் உங்களை மேற்கொள்ள ஒரு காரியம், எந்த ஒரு காரியம் இந்த உலகத்தில் அருளப்படவே இல்லை. அந்த நாமத்தை உடையவர் நம்முடைய தெய்வமாக இருப்பதனால் அவர் நம்ம எல்லாவற்றிலும் நம்ம ஏறி மிதித்து செல்ல அவர் நம்மளை உதவி செய்கிறவராக இருக்கிறார். இது ஒரு புதிய பாடல். நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாடல் வரிகள் இப்படியாய் சொல்கிறது. யெகோவா நிசியா எழுந்தருளி என் சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கைத்தட்டி கொண்டாடுவேன். எத்தனை பேர் உங்கள் சூழ்நிலைகள் மத்தியில் இந்த பாடலை பாட ஆயத்தமாக இருக்கீங்க? நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பாட பாட உங்கள் சூழ்நிலைகள் மாறப்போகுது, உங்கள் வாழ்க்கை முறைகள் மாறப்போகுது. தேவனை கைத்தட்டி கொண்டாடுகிற நாட்களுக்குள்ளாக உங்களை கொண்டு வரப்போகிறார். ஆமென். ஒரு புதிய பாடல் நாம் கற்றுக்கொண்டு பாடப் போகிறோம். என்னோட சேர்ந்து பாடுங்க. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே.
என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று மேலும்பிடுவேன். எந்த பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. நான் வலப்பக்கத்தில் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். சொல்லுவோம், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. அவர் வலப்பக்கத்தில் நான் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று. சேர்ந்து சொல்லுவோம், எல் ஷடாய், ஓ எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. வனிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். சேர்ந்து சொல்லும், எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. வாய்களை திறந்து பாடுவோம், எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பா. வாயிலை திறந்து சொல்லுவோம், எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி. ஆமென். யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என். உங்க சத்தம் உயரட்டும். யெகோவா என். ஆமென். அவர் நாமத்தை உயர்த்துக உயர்த்துக உயர்த்துக. இயேசுவே, எல் ஷடாய் என் தெய்வமே, ஆமென். யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர்.
எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. என் கர்த்தரே தெய்வம் என்று நான் கைதட்டி கொண்டாடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் பலவித சோதனை நெருக்கின நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினது. உயர்த்துவோ பலவித சோதனை நெருக்கின நேரத்தில் கிருபை தாங்கினதே. நான் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. விடுதலையோடு அல்லே அல்லேலூயா. ஓ அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. இயேசுவே ஓ வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல். ஓ வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல். உங்க கிருபை உங்க கிருபை என்னை தாங்கினதே. சொல்லுவோம் உங்க கிருபை எம்மை, அவருடைய கிருபையை உயர்த்தி. ஓ அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே. ஒரு விசை கூட அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே. எல் ஷடாய், ஓ எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி அவரை உயர்த்துக. எல் ரோயி ராஜனே, எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னை கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னை கொண்டாட்டம் உண்டாக்கி. கர்த்தரே தெய்வம் என்று, கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. சொல்லுவோம் என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனான கிறிஸ்து இருப்பதனால் என் பயமும் எனக்கில்லையே. அவர் வலப்பக்கத்தில் நான் துணை நிற்பதால் நான் பலன் பெற்று வழங்கிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெலரோல் வாய்களை திறந்து எல் ஷடாய் நாமத்தை உயர்த்துவோம். எல் ஷடாய் என் தெய்வமே,
எல்ரோயின் தகப்பனே, யெகோவா என் ராஜனே, எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோயின் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. இன்னும் ஒரு விசை எல் ஷடாய், ஓ எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோயின் தகப்பனே, யெகோவா என் ராஜனே, எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோயின் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. கரங்களை தட்டி அந்த நாமத்துக்கு நன்றி செலுத்துவோம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. இம்மட்டும் எங்களை வழிநடத்தினது நீங்க தான், இனிமேலும் எங்களை வழிநடத்தி செல்பவரும் நீங்க தான் ராஜா. எல்லா நாவுகளும் எல்லா முழங்கால்களும் முடங்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன், அவரை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று நாம் சாதாரணமாக வாசிக்கிறோம். ஆனால் அதோடைய மேன்மை நமக்கு அறிந்திருந்தோமானால் அவரை நாமத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வாயில் அவரை உயர்த்தி கொண்டே இருப்போம். அந்த நாமத்தினால் நம்ம மகிழ்ந்து கொண்டே இருப்போம். அந்த நாமத்திற்கு சாட்சியாய் நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை, எல்லா கண்களும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீர். நிகரே நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ. ஆயுள் ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவர். ஆயுள் முழுவதும் ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் எல்லா
இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை குறைகள் போக்கிடும் நிறைவும் நீ என் ஜீவப்பமும் நீ சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ சொல்லுவோம் குறைகள் தீர்க்கிடும் நிறைவும் நீர் எங்கள் ஜீவப்பமும் நீ சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகம் சேர்ந்து சொல்லுவோம் ஆயுள் ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்த ஆயுள் முழுவதும் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்லுங்க எங்க ஆயுள் முழுவதும் என் ஜீவ காலம் முழுவதும் எங்களை அற்புதமாய் மாற்றினவரே எல்லா புகழும் மகிமையும் கனமும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே மேலும் உயர்ந்தவரை சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வந்த நாமமே மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற சேர்ந்து சொல்லும் வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் யானே நாமமே மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற சேர்ந்து சத்தத்தை உயர் வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடி வல்ல நாமமே மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாம மரண கூறினை ஒடுத்து எழும்பிட யூதராஜ சிங்கமே பாதாளத்தின் இரவு கோலினை கைகளில் நீருடையவரே எழும்பிட யூதராஜ சிங்கமே பாதாளத்தின் திறவு கோலினை கைகளில் நீருடையவரே இயேசுவே உமக்கு நன்றி அப்பா சேர்ந்து சொல்லும் ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் எல்லோரும் இரு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லாம் புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை கரங்களை தட்டி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய எங்க எல்ஷடாய் என்ற நாமத்தை உடையவரே
உம்மை உயர்த்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக, நீர் உயர்ந்திருப்பீராக. சகலத்திலும் நாங்கள் உம்மை மேன்மைப்படுத்துகிறப்பா. எங்க ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்கள் அடக்கி ஆளுகிறோம். நீர் மாத்திரம் எங்கள் மூலமாய் மகிமைப்படுவீராக. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக ராஜா. ஆமேன் என்று சொல்கிறோம். மற்ற கரங்களை தட்டி இன்னும் ஒரு விஷயம் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. நம்முடைய தனிப்பட்ட மனிதன் மூலமாக எல்லா புகழ்ச்சியும் மகிமையும் அவர் ஒருவருக்கே ஏறெடுக்கப்படுவதாக. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன். உட்காருவோம்.